அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக உங்களை நான் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால், விஜய் மீது 2 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று உச்ச நீதிமன்றம், இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வழக்குகள் அவருக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா, இதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்து நெல் கொள்முதல் ஆலைகளில் எவ்வளவு லஞ்சம் வாங்கப்படுகிறது, அது எப்படியெல்லாம் செலவழிக்கப்படுகிறது, யார் மூலம் யாருக்கு செல்கிறது, இதை ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம். மேலும் செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும் உரசல் ஏற்பட்டிருக்கிறதா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். சினிமா துறையில் விஜயின் ஆதிக்கம் யார் மூலம் செல்கிறது, அதையும் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து செய்திக்குள் போவோம். இன்னைக்கு நீதிமன்றத்தில் 2 வழக்குகள். ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு. ரமேஷ் என்பவர் வழக்கு தாக்கல் செய்து கொடுத்துள்ளார். அந்த வழக்கு என்னவென்றால், விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நிலைத்திருக்க குதிரம் பேரம் பேசப்பட்டதாக ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் விஜய் என்ன செய்ய போகிறார், ரமேஷனுடைய முழுமையான ஆர்குமெண்ட் என்னவென்றால், விஜய் ஆட்சியை கலைத்து விட்டுட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது முழுமையாக நம்ம பார்க்கணும்னா, இந்த குதிரை பேரம் பேசப்பட்ட இந்த வழக்கு, ரமேஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டோம்னா, இது ஆதாரமற்ற ஒரு வழக்காக உள்ளது என்று உச்ச நீதிமன்றம் கூறியதாகவும், அதை ரமேஷ் என்பவர் திரும்ப பெற்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது உச்ச நீதிமன்ற நீதி வழக்கு நிலை. சென்னை உயர் நீதிமன்றத்தில் எல் வாசுகி என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, விஜய் தேர்தல் நேரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தி குழந்தைகளுடைய மனதில் உங்களுடைய அப்பா அம்மா அவர்களுக்கு வாக்கு சேகரிங்கள் என்று பிரஸ் பண்ண சொன்னதாகவும், இதனால் பல்வேறு பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆனதாகவும் இங்கே அவர் கூறியிருக்கிறார். எனவே இந்த அரசை தடை செய்ய வேண்டும், இல்லை இந்த தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று வாசுகி என்றவர் சொல்கிறார். ஆர்டிக்கிள் 19, 21, 14 இந்த வழக்கை நீதிமன்ற முறையாக விசாரிக்கவில்லை என்றால், ஆர்டிக்கிள் 19, 14, 21 இந்த இதனுடைய தன்மைகள் மிகவும் பயனற்று போய்விடும். அதனால விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரமாக சொல்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்தையும் அவர் குறை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் நேரங்களில் போடப்பட்ட வழக்குக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவரை 5 மாநில தேர்தல்களில் நடைபெற்றதில் தேர்தல் நிலையில் பதியப்பட்ட வழக்குகளின் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் முறைகேடு நடக்கிறது என்று கூறினால் கூட அவர்களையும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கவில்லை. எனவே ஜனநாயகத்தில் இந்த தேர்தல் முறையாக நடக்கவில்லை என்று வாசுகி அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார்.
இது அவங்க எதுக்காக அது சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஏற்கனவே குழந்தைகளை வச்சு தேர்தல் நேரங்களில் பயன்படுத்தியது, இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்காங்க. இது ஒன்று. ஆனா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதிமுக, தாவேக, திமுக இந்த 3 கட்சிகளில் தேர்தல் நேரங்களில் பதியப்பட்ட வழக்குகள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், தேர்தல் ஆணையம் இதற்கு நடவடிக்கை எடுத்ததா என்று 3 கட்சிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த 3 கட்சிகளுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்களில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் விரைவில் வரும். மேலும் பாட்டலுக்கு 10 ரூபாய், அது வந்து பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபான்னு படிச்சாரு. மதுவிலக்குல தொடங்கிய லஞ்சம் இப்போது விவசாயத்துறையிலும் விவசாயிகள் மத்தியில் திரும்பி உள்ளது. டி ராஜேந்திரன் ஒரு படத்துல சொல்லுவார், லஞ்சம் 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 ஆகிறது என்று ராஜேந்திரன் படித்திருப்பார். அந்த பாட்டு இப்பொழுது நம்முடைய இதற்கு நினைவுக்கு வருகிறது. என்னவென்றால், மதுக்கடையில் தொடங்கிய 10 ரூபாய் லஞ்சம் இப்பொழுது நேரடி கொள்முதல், விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலத்தில் விளைவித்த நெற்களை நேரடி கொள்முதல் செய்யப்படும் ஆலைகளில், கவர்மெண்ட் ஆலைகளை கொண்டு மூட்டையை கொடுப்பாங்க. அந்த மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த 40 ரூபாய் எதற்கெல்லாம் செலவு செய்கிறது என்று நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு தோழர் சொல்லியிருக்கிறார், அவர் கணக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விளைவித்த நெல் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் அந்த நிலத்தில் படுற கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருந்தும் நாங்கள் அவ்வளவு ரூபா செலவழிச்சு அந்த நெல்லை உருவாக்கி நெல் கொள்முதல் ஆலைக்கு கொண்டு வந்தால் எங்களிடம் வாங்கப்படுகிற 40 ரூபாய் மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த நபர் சொல்றதை கேட்போம்னா, 450 நெல் மூட்டையை வந்து அந்த நபர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுல இந்த மூட்டைகளுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வீதம் 210 ரூபாய், 240 வீதம் 9600 ரூபாய், 40 ரூபான்னு போட்டா. அப்போ ஒரு விவசாயி தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய வியர்வையை எல்லாவற்றையும் வெளியே சிந்தியும் அரசுக்கு ஏன் 40 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த 40 ரூபாய் ஏன் வாங்கப்படுகிறதுன்னு அவங்களும் சொல்றாங்க. எதுக்குன்னு சொல்றாங்கன்னா, நெல் கொண்டு வர்றாங்கல்ல, போட்டாங்கல்ல, அந்த ஆட்களுக்கு டீ செலவு எவ்வளவுன்னா 250 ரூபாய். மேலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு உணவு செலவு அவங்களுக்கு 900 ரூபாய். வாட்ச்மேன் அந்த மூட்டையெல்லாம் பாதுகாப்பாங்கல்ல, நைட்டு இரவுலாம் பாதுகாப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவுன்னா 2400 ரூபாய். மொத்த செலவு 20000 ரூபாய்
ஒரு 450 நெல் கொள்முதல் செய்யப்படுற 450 மூட்டைகள் கொண்டு வர நபருக்கு 1000 ரூபாய் அவர் செலவு செய்து அந்த இடத்தில் நெல் மூட்டைகளை வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அமைச்சர் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெங்கட்ராமன். இந்த வெங்கட்ராமன் யாரு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் அவரை பத்தி பேசியிருக்கிறோம். அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். இதுல ஜாதி எதுவுமே சொல்ல வரல. ஆனால் அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் செய்த தவறு என்னவென்றால், தன்னுடைய பொண்டாட்டியிட்டால் வீட்டுக்குள் வர வேண்டும் என்றால் கருவை கலைத்து விட்டு வா, குழந்தையை கரைத்து விட்டு வா என்று கூறியவர்தான் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயத்துறை, உணவுத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தமிழக மக்கள் பெற்றிருக்கிறீர்கள். மேலும் திரையுலகங்களில் கொடி கட்டி பறக்கிறார் விஜய். யார் மூலமா கொடி கட்டி பறக்க போகிறார் பார்த்தா, ஜெகதீஷ் பழனிசாமி என்பவர் மூலம் திரை உலகில் கொடி கட்டி பறக்க போகிறார். அப்பம்லாம் என்ன சொல்லுவாங்க, திமுக அரசுல ரைட் ஜெயின் மூவி தான் இவ்வளவு பண்றாங்க, இவ்வளவு செய்யறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு சினிமா துறையில் விஜய் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் நடிக்க முடியாது, நான் கால் சீட்டு கொடுத்தால்தான் ஒரு நடிகை நடிக்க முடியும், அப்படி நடித்தாலும் அந்த படம் ஓடாது, இப்படி எல்லாம் மிக விரைவில் வெளியே வருகிறது. ஒரு நடிகை எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 30 ரூபாய் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு கொடுக்க வேண்டுமா? நான் சொல்லலைங்க, வெளியே வந்து வர்ற செய்தியை உங்ககிட்ட நான் சொல்றேன். அப்போ திரை உலகத்தில் எல்லாரும் உத்தமர் என்று கூறிய விஜய் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்து பார்க்கிறேன். மேலும் இந்த திரை உலகில வந்து 30 கோடி, 40 கோடி, 50 கோடி, 60 கோடி இப்படி எல்லாம் வருகிறது. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி யார் மூலமா இந்த திரை உலகத்துல வந்து விளையாட போகிறான்னு பார்த்தோம்னா, ஃபேஷன் அப்படின்னு வச்சிருக்கிற சுந்தர் என்பவர் இருக்கார். இவர் மூலமா தான் திரைத்துறையில் விஜய் ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இனிமேல் திரை உலகங்களிலும் விஜயினுடைய ஆதிக்கம் இருக்கும். இதுல வந்து என்ன சொல்றேன்னா, ரொம்ப நாளாவே சூர்யா என்பவர் ஒரு நடிகர், அவர் கடந்த 5 ஆண்டுகளாக காணாமல் போய்விட்டார். அவர்களை முடக்கியதும் இந்த குரூப்பு தான். பல நடிகைகளை முடக்கியதும் இந்த குரூப்பு தான். ஏன் சொல்ல போனால் அஜித்தையும் முடக்கியது இந்த குரூப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ விஜயனுடைய ஆதிக்கம் முதலமைச்சர் ஆன பிறகு திரைத்துறையில் தலைவிரித்து ஆடப் போகிறது. திரைத்துறையில் இருப்பவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு வாங்கிய விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பாரா பார்த்தோம்னா, அதிமுக எம்எல்ஏ அமைச்சராகிறேன் என்று தான் விஜய் சொன்னார். நம்பித்தான் இருக்கிறேன் என்று விஜய் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 25 எம்எல்ஏக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவிலிருந்து 2ஆக உடைத்து பிரித்து எடுத்து வந்தவர்களுக்கு 2 பேருக்கு முக்கியத்துவம் உண்டு. ஒருவர் ஆதவ் அர்ஜுனா,
இரண்டாவது நபர் செங்கோட்டையன். இவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களும் 25 பேர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து விட்டு இங்கே வந்து ஆதரவு கொடுத்தார்கள். நிலைமை என்ன என்று பார்த்தால், அமைச்சரவையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு, அதாவது விஜய்க்கு ஆதரவு தந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று ஆளுநர் மறுத்துவிட்டார். இதனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர்கள் மீது கட்சி தாவல் சட்டம் பாய்வதற்கு தயாராக உள்ளது. இதனால் நாங்கள் வந்து இவர்களுக்கு நாங்கள் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லிவிட்டார். இதனால யாருக்கு சண்டை வந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், விஜய், இந்த 3 பேருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் உருவாயிடுச்சு. உங்களை நம்பிதானப்பா இப்படி பண்ணுனேன், இப்போ இப்படி இது ஆயிட்டே அப்படின்னு சொல்லி இதா கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை உருவாயிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த பிரச்சனை கொஞ்ச நாள்ல வெடிச்சிடும். அதை கொஞ்சம் பொறுத்து. த்ரிஷா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதை நம்ம வந்து விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. த்ரிஷா என்பவர் வந்து செங்கோட்டையன் அவர் என்ன சொல்றதுன்னா, அசிங்கமா பேசியிருக்காரு. யாரை தேவையில்லாமா விஜய் கிட்டேயே, தமிழக முதலமைச்சர் கிட்டேயே விஜயை த்ரிஷாவை அசிங்கமா பேசியிருக்கிறார் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. உடனே விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு கூறியதாகவும் தகவல் வெளியிருக்கிறது. மேலும் செங்கோட்டையனுக்கு நிதித்துறையில வந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் அதுல இருந்து பழக்கம் இல்லை. ஏன்னா அதிமுக அரசுல அவர் கல்வித்துறை அமைச்சராக தான் இருந்து அவருக்கு பழக்கம். அதனால அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த நிதித்துறையெல்லாம் கையாள தெரியாது, எனக்கு வேற துறையை கூறுங்க என்று கூறியிருக்கிறார். அதனால அவருக்கு இப்போ பொதுப்பணித்துறையை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் செங்கோட்டையன் முன்னாள் அதிமுக எம்பி சத்யபாமா அப்படி என்பவர் அவருக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்காரு அப்படின்னா, விஜய்கிட்ட கேட்காரு. தமிழக முதலமைச்சர் விஜய்கிட்ட கேட்காரு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள எத்தனை பேருக்கு தான் நான் அமைச்சர் போஸ்ட் தர முடியும், அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் செங்கோட்டையன் கோவப்படுறாரு. எப்படி கோவப்படுறாரு அப்படின்னா, அவங்க தனி நான் தனி, சரிங்களா, நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜய் என்ன சொல்லியிருக்காரு அடி பார்த்தா, லிவிங் அண்ட் கெதர், நீங்களும் அவங்களும் ஒன்போலதான் இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உடனே நம்ம ஆளு செங்கோட்டையன் என்ன செஞ்சிட்டாருன்னா, நீங்களும் த்ரிஷாவும் லிவிங் அண்ட் கெதர்ல தானே இருக்கீங்க அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு இதா அப்படிங்கும்போது, நான் இப்போ த்ரிஷாவை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்க ஏன் இப்ப த்ரிஷாவை பத்தி இழுக்கிறீங்க, முதல்ல நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது முதல் உரசல் அப்படின்னு வட்டாரங்கள் சொல்லிக்கிறது. இந்த அதாவது தேர்தலுக்கு முன் விளாத்திக்குளத்தில் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு கொன்றார். குற்றவாளியும் கைது செய்யப்பட்டார். தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதே மாதிரி இன்று விஜய் ஆட்சி அமைத்த பிறகு கோயமுத்தூரில் வீட்டு வாசலில் விளையாடிய ஒரு குழந்தை, 5ஆம் வகுப்பு குழந்தையை முட்டாய் வாங்கி தருகிறேன் என்று கூறி பைக்கில் ஏற்றி சென்று அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு முகங்கள் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு அந்த பிள்ளை ஆற்றில் வீசப்பட்டு கிடந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்டவுடன் தமிழக மக்களே துடித்தார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார் என்றால் இல்லை. அதுக்கு அப்புறம்
அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்து விசிகே வாய் திறக்கல. சிபிஎம் வாய் திறக்கல, முஸ்லிம் கட்சி வாய் திறக்கல. எப்படி திமுக இருந்து போன உடனே உங்களுடைய குணங்கள், உங்களுடைய கொள்கைகள்லாம் மாறி போயிருமா அப்படி என்று தமிழக மக்கள் கேட்கிறார். இந்த மாணவி இறந்ததுக்கு முன்னாள் துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி நேற்று பகிரங்கமாக ஒரு கண்டனை தெரிவித்து குற்றவாளிகளை கைது பண்ணியவர்களை உடனடியாக காலம் தாழ்த்தாமல் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இவ்வளவு நாளா தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் இருக்கு அந்த விஷயத்துல. இவ்வளவு நாளா வாய் திறக்காத விஜய் அதுக்கடுத்து ஒரு அறிக்கையை கொடுக்க, அப்போ இன்றைக்கு செல்போன்ல பேசியிருக்காரு. அப்போ என்ன மனநிலையில் தமிழக முதலமைச்சர் இருக்கிறார்? முதல் அறிக்கை இட வேண்டியது நீங்கள். ஏன் எதிர்கட்சி அறிக்கை விட்ட பிறகு நீங்கள் விடுகிறீர்கள்? அப்போ இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இல்லை இல்லை, ஏன் மௌனம் சாதித்தீர்கள்? இதை யார் கேட்கிறாங்கன்னா தமிழக முதலமைச்சர் கேட்கிறாங்க. அதுல ஒரு பெண் ரொம்ப பிராக்டிஸா பேசியிருக்கு. சினிமால நீங்க நடிச்ச மாதிரி நீங்க அரசியல்ல வந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவீங்கன்னு நினைச்சு உங்களை ஓட்டு போட்டேன். ஆனா நீங்க விடலையே, அப்படி செய்யலையே தலைவரே, அப்படி செய்யலையே விஜய். ஏங்க இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, சினிமா வேறு, அரசியல் வேறு. ஒரு படத்தில் விஜய் ஒரு ஆளை கொன்னு உள்ளதி போட்டுருவாரு. அப்ப அதுல போலீஸ்ல அப்படி ஒரு பலூனை வாயத்தை போட்டு அப்படி வருவார். அது படம், அது திரை. இது நிஜ திரை. இது அரசியல். இதுல இந்த பப்ளிக் கம்ப தூக்கி போடுறது, யாரா இருந்தாலும் இருக்கலாம்ங்கிறது, அந்த ஒரு காதல்லாம் நடக்காது. ஆனால் காலம் அதற்கு பதில் சொல்லும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் ஆட்சி மௌன ஆட்சி. இந்த மௌன ஆட்சி எதுல நடைபெற்றது அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு சென்ற பிறகு, சிறைக்கு சென்ற பிறகு அவரை முதலமைச்சராக்கி அவரை கொண்டு ஒரு சேர்ல வச்சிருந்தாங்க. அந்த சேர்ல போய் அவர் உட்காருவார். உட்கார்ந்துட்டு எந்திப்பாரு, உட்கார்ந்துட்டு வருவாரு. மற்றபடி கையெழுத்து எல்லாமே மேல் சசிகலாட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு தான் அங்க வரும். அப்படி இருக்கும்போது அவரை ஓபிஎஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிச்சர் தின்ன முதலமைச்சர், மிச்சர் தின்ன பன்னீர்செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல தான் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது. அதற்கு கூட அவர் வந்தார். ஆனால் இன்று தமிழகத்தில் விஜய் பதவியேற்று 15 நாட்களில் 30 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. பாலியல் பலாத்காரம் கிட்டத்தட்ட 2-3 பேர் நடந்திருக்கிறது. எப்படி இந்த அருண்குமார் சொல்லுகிறார், தமிழ்நாடு கல்வியிலும் சிறந்து முதலிடத்தில் இருக்கிறது, மருத்துவத்திலும் முதலிடத்தில் இருக்கிறது என்று. நீங்கள் வந்த 15 நாட்களிலே முதலிடத்தில் விட்டீர்களா? காரணம், முன்னால் ஆட்சி செய்தவர்கள் தமிழகத்தை முன்னோக்கி சென்று இழுத்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் இன்று பேச முடிகிறது. தமிழகம் கல்வித்துறையிலும் மருத்துவமனையிலும் முன்னிடத்தில் சென்றிருக்கிறது. அதப்போ விஜயுடைய ஆட்சி மௌன ஆட்சி, பட் மிச்சர் தின்னும் ஆட்சியா? அந்த கண்ட்ரோலுக்கு வந்துட்டு ஒரு அமைச்சரிடம், கீர்த்திகான்னு சொல்லி ஒரு அமைச்சரிடம்
மேடம், அந்த 10 வயசு குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்காங்களே, அதற்கு என்னென்ன செய்தியாளர்கள் கேட்காங்க, அதற்கு நம்ம ஆள் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க பொலிட்டிக்கலை பத்தி பேசுங்க, இதெல்லாம் பத்தி பேசாதீங்க. ஏங்க இதுதாங்க பொலிட்டிக்கல், இதுதாங்க நாட்டுல நடக்கிறதுக்கு. எங்களை காக்கிறதுக்கு தான் உங்களை அமைச்சராக்கி இருக்காங்க. நாங்க இல்லாம எப்படிங்க பொலிட்டிக்கல் வரும்? அப்படி சிரிச்சுட்டு மௌனம் காத்துட்டு போறாங்க. எங்க தலைவர் என்ன செய்வாரோ அதை செய்வார். ஏங்க இது நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, அமைச்சர்கள் என்ன தகுதி இல்லாதவங்களும் அமைச்சரை போட்டுட்டாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில ஒருவர் சினிமா துறையில் காமெடியாக நடித்தவர் ஸ்ரீநாத். அவர் விஜயனுடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகிறது. அவர் தூத்துக்குடி நின்று வெற்றி பெற்று மீன்வளத்துறையில் அமைச்சராகியிருக்கிறார். அவர் தூத்துக்குடிக்கு வந்த உடனே சொன்ன ஒரு இதை பார்த்தா அப்படின்னா, தூத்துக்குடியை நாங்க துறைமுக நகரமாக மாற்றுவோம். ஆனா உண்மையிலே அவரும் அரசியல் காமெடியாக மாறிவிட்டார் என்பது தெரிகிறது. 1993 தூத்துக்குடி துறைமுக நகரமாக மாறிவிட்டது. உலக துறைமுகங்களில், இந்திய துறைமுகங்களில் 13வது துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் என்று பெயர் வாங்கி பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் ஒருவர் அமைச்சராகி, அதுவும் மீன்வளத்துறையில் அமைச்சராக இருக்கிறார் என்றால் நான் சொல்ல மாட்டேன். இதை தூத்துக்குடி மக்கள் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். தவறு செய்து விட்டோமா அப்படி என்று. விசிக மீது திமுக எம்பி ஆர் ராசா ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டிருந்தார். அது எப்படி என்னன்னா, முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட ஜாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால், பூ முடித்தவளை புறம் தள்ளிவிட்டு புணர்ச்சிக்கு வேறுமிடம் தேடுவதா அப்படின்னு சொல்றது. இது என்ன உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடித்தவளை விட்டு விட்டு தன்னுடைய ஆசைக்காக வேறு ஒருத்தியை தேடி போகிறதா அப்படின்னு ஆர் ராசா ஒரு ட்வீட்டரை பகிரங்கமா போட்டார். உடனே நல்ல தலைவன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உடனே ஆர் ராசாவை கண்டித்து அந்த பதிவை எடுத்து விடுங்கள், அவர்களும் நல்லதற்கு கெட்டதற்கு இருந்தவர்கள் இது என்பதை உங்களுக்கு தெரியும், அதனால் அந்த பதிவை எடுத்து விடுங்கள் என்று கூறியவுடன் மறுநொடியில் ஆர் ராசா தனது எக்ஸ் தளத்தில் இருந்து அந்த பதிவை எடுத்திருக்கிறார். இது நல்ல தலைவனுக்கு ஒரு உதாரணம். நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் குற்றங்கள் பெருகிவிட்டது. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளம். ஆனால் எதற்கும் விஜய் வாய் திறக்கவில்லை என்பதே நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து குற்றங்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மௌனம் சாதிக்காமல் உடனடி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நன்றி, வணக்கம்.